அதாவது யாருக்குமே இந்த படம் புரியவே இல்ல, பிடிக்கவே இல்ல. ஏன் இது ஒரு படமே இல்ல, இந்த படத்துல ஸ்டார்டிங் இல்ல, எண்டிங் இல்ல, இதுக்கு இத்தனை அவார்டா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனங்களோட ரிலீஸ் ஆன கொட்டுக்காளி படம் அமேசான் பிரைம் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பார்த்தேன். இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த படம் எனக்குலாம் நல்லா தான் புரியுது. ஏன் புரியலன்னு தெரியல. மேபி இது ஒரு கமர்ஷியல் படமா நினைச்சு பார்த்ததும், அந்த இது ஒரு ஆர்ட் பிலிமா பார்க்காம விட்டதும், இந்த படத்தோட டைரக்டர் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, கூழாங்கல் பார்த்திருந்தீங்கன்னா இந்த படம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த படத்துல ஸ்டார்டிங் எண்டிங்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு இன்சிடென்ட்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதுல நடக்கிற நிகழ்வுகளையும் கதைகளையும் பேசப்படுற வசனங்களையும் வச்சுதான் என்ன நடந்திருக்கு நம்மளா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சோ இது ஒரு ஃபீட் பண்ற மாதிரி இருக்காது. நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய உங்களோட ஆங்கிள் இருந்து நீங்க ஒரு கதையை என்னவா இருக்கும் நீங்க யோசிங்கிற மாதிரி ஒரு படம் தான் இந்த கூழாங்கல், சாரி இந்த கொட்டுக்காளி. இந்த கொட்டுக்காளி படத்தை பத்தி நான் எனக்கு புரிஞ்சதையும் எனக்கு தெரிஞ்சதையும் சொல்ல போறேன். சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். மேபி புரியாதவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தா புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டீயை குடிச்சுக்கிறேன். டீயை குடிச்சாச்சு. இந்த படம் பார்த்தோன்னே அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு வேலையா வெளிநாடு போயிருந்தேன். வர்றதுக்குள்ள இந்த படத்தை தூக்கிட்டாங்க. ஒரு 15 நாள் ட்ரிப் அது. ஸோ பார்த்தா படம் இல்ல. சரி எப்படி பார்க்கறன்னு பார்த்தா ஓடிடில வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றேன். ஓடிடில வந்துருச்சு. ஸோ இந்த படத்தை இந்த ஆங்கிள் பாருங்களேன். எப்படி பார்க்கணும்னா ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஜன்னல்ல இருந்து நம்ம இன்னொருத்தரோட வாழ்க்கையை பார்த்தா எப்படி இருக்கும், அங்க என்ன நடக்குதுங்கிறத அந்த சீன்ல மட்டும் நம்ம பார்த்துட்டு முன்னாடி பின்னாடி என்னவா இருக்கும் நம்மளா சில சமயம் யோசிச்சு போல அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இது. சோ கொட்டுக்காளி இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டி அதாவது அந்த ஹீரோ அவரோட அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த அத்தை பொண்ணு கூட தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வரைமுறை இருந்திருக்கும் போல் இருக்கு. சோ அதை ஃபாலோ பண்ற ஒரு ஆள்னு வைங்களேன். சோ இவர் வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாப்லன்னு வைங்க. இவருக்கு இந்த பொண்ணை சின்ன வயசுலயே, அதாவது அந்த பொண்ணு 10வது 12வது படிக்கும் போதே கட்டி வச்சிடலான்ற மாதிரி அவங்க சொந்தக்காரங்க சொல்லியும், ஏன் பொண்டாட்டி உங்கள மாதிரி தற்கூரியா இருக்கா, அது மேல படிக்கட்டும்னு சொல்லி அவங்க கூட வாதாடின ஒரு ஆளு திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு காலேஜுக்கு போய் ஒரு பையன் மேல லவ் அந்த பொண்ணு அந்த பையனை பயங்கரமா ஸ்ட்ரிக்ட்டா லவ் பண்ணுதுங்கிறது தெரிய வருது. சோ இதை ஏத்துக்க முடியாத பாண்டி என்ன பண்றாரு, அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணணும்ங்கறக்கா அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. பட் அந்த பொண்ணு ஸ்டப்பனா இருக்கு. இல்ல இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலே கொட்டுக்காளி தான். அப்படிப்பட்ட அடமண்டா இருக்கிற இந்த பொண்ணு கன்வின்ஸ் ஆகுதா, ஆகாது. சரி இப்போ இதை ஏத்துக்கிறாங்களா, ஏத்துக்கலையா, அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுங்கிறதான் கதை. இதையும் எண்ட்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப நான் சொன்ன ஸ்டார்டிங்கும் இருக்காது. இதுவுமே அங்க நடந்த நிகழ்வுகளை வச்சு நான் உருவாக்கின ஒரு இது முன்னாடி தான் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு, அதுவா கூட இருக்கலாம், இல்லாம கூட போலாம், டைரக்டருக்கு தான் வெளிச்சம். சோ நான் நினைச்சது இதா இப்படிதான் இருந்திருக்கும்னு. சோ இப்போ இவங்க என்னென்னமோ பண்ணி இந்த பொண்ணை திருத்த முடியல, மாத்த முடியல நினைச்ச அந்த குடும்பம், சரி இந்த பொண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு கிட்ட இருக்க பேயையும் அந்த செய்வனையும் எடுத்துட்டோம்னா, அதாவது காதலிச்ச பையன் கொடுத்த அந்த செய்வனை எடுத்துட்டோம்னா கண்டிப்பா இந்த பொண்ணு திரும்பி இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கும், பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கும், அதனால நம்ம அதை பண்ணுவோம்னு சொல்லி என்னென்னமோ பண்றாங்க. சோ இப்போ இதை இவரும் நம்பி, சரி காதல் தான் இருந்தாலும் செய்வனையா இருக்கலாமே, அதை எடுத்துட்டா இந்த பொண்ணு நமக்கு கிடைச்சிருமேங்கிறத நம்பி இவரும் ஒரு செயல்ல ஈடுபடுறாரு. சோ இதுக்காக இவங்க கிளம்பி போய் அந்த செய்வனை எடுக்கிறாங்களா இல்லையா, அதுக்குள்ள இவங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் இதா அவரு புரிஞ்சுக்கிறாரா, பாண்டிக்கு கன்ஃபியூஷன் ஏற்படுதா, இல்ல இந்த பொண்ணு நமக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்கிற ஒரு ஜட்மெண்ட்டுக்கு போறாதாங்கிறதா இந்த கதையில அந்த படத்துல அந்த 1.5 மணி நேரம் நடக்குதுன்னு வைங்களேன். சோ இப்போ நான் பார்த்த விதத்துல பாண்டி இந்த பொண்ணு கண்டிப்பா லவ் பண்ணுது, இந்த பொண்ணை மாத்தவே முடியாது, இந்த பொண்ணு ரொம்ப ஸ்டபனா தான் இருக்க போகுது, இது செய்வனையெல்லாம் இல்ல, இது சாமியை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது, அந்த பொண்ணாதான் மனசு மாறணுங்கிறத கன்ஃபியூஷன் ஏற்படுறதுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்குது. உதாரணத்துக்கு இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க பார்த்துட்டு கூட இந்த வீடியோ பாருங்க. புரியல அப்படின்னா, இல்லன்னா இதை பார்த்துட்டு போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும். இந்த படத்துல நடக்கிற ஒரு சில செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன். இவங்க வண்டியில போயிட்டு இருப்பாங்க, ஆட்டோல போயிட்டு இருப்பாங்க, டக்குன்னு வண்டியில இருந்து ஆட்டோல மாறுவாரு. அப்போ இவரு ஒரு மாமா, அப்போ அந்த பொண்ணை முறை மாமா, அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு மேல அதிகமான உரிமை இவருக்கு இருக்குங்கிறத ஒரு வீட்டுல ஒரு முறைமாமனோட விசேஷத்துல ஒரு லவுட் ஸ்பீக்கர்ல ஓடிட்டு இருக்கிறத பார்த்து ஏக்கப்படுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எனக்கு எப்படியாவது கிடைச்சிருங்கிற மைண்ட் செட்ல இருக்கும்போது திடீர்னு ஓடிட்டு இருக்கிற ஒரு லவ் சாங்க இந்த பொண்ணு முணுமுணுத்துக்கிட்டே வரும்போது காண்டாயி அடின்னு அடிக்கிறாரு. அடிச்சு என்னமோ பண்றாரு. அவங்க அம்மா அடிக்கிறாரு, அவங்க அப்பா அடிக்கிறாரு, எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாரு. அங்கதான் இன்ட்ரோல் வருது. அப்படி அடிச்சுமே அந்த பொண்ணு அசரவே இல்லை. அடுத்த செகண்ட் ஆட்டோல ஏறி முடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி உட்காந்துருது. அப்போ அந்த
பொண்ணு ஸ்டப்பனா ஸ்ட்ராங்கா நான் ஃபேஸ் பண்றேன்டா உங்களே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கும் அங்கங்க வந்து மனசு உடையுது. எங்கன்னா ஒரு ஃப்ரீடம் இல்ல, நம்ம நினைச்சது நடக்கல, என்னென்னமோ பண்றாங்களேன்னு ஒரு சில இடங்கள்ல கண்ணுல அப்படியே தண்ணி வரதையும் ஒரு சிலதை சொல்லாம சொல்றாங்க. இந்த பொண்ணு அப்பவே கட்டி வச்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்லைன்னு ஹீரோவோட தங்கச்சிங்க பேசுறதப்ப எல்லாம் அவங்க டக்குன்னு அந்த மோதிரத்தை தொட்டு பார்த்து அந்த பையனுக்காக ஏக்கப்படுறதெல்லாம் செம்ம அழகா கனெக்ட் ஆச்சு. சோ அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அடிச்சு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது ஒரு சில இடங்கள்ல தெரிய வருது. அப்ப திடீர்னு ஒரு இடத்துல ஆட்டோவை நிப்பாட்டுறாங்க. என்ன சீன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தங்கச்சி இருக்காங்களா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிருக்கும். சோ பேட் மாத்திரக்கா ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. அப்படி போயிட்டு வருவாங்க. அப்ப டக்குன்னு இந்த அம்மாவும் அந்த ஹீரோயினும் வந்து திருப்பி இறங்கி காட்டுக்குள்ள போவாங்க. அப்போ ஒரு விஷயம் நடக்கும். அதுலயுமே டைரக்டர் என்ன நடந்துச்சுன்ற சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாட்டார். இப்ப நம்ம எப்படி கெஸ் பண்ணுவோம்னா, மேபி அவங்க அம்மா வந்து அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காளா, அந்த ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்காளா. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல இவங்க 2 பேர் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு வந்து அந்த பையன் கூட ஏதாவது பண்ணிருப்பா, அதனாலதான் இவ்வளவு அடமண்டா இருக்கா, குழந்தை இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறப்போ நமக்கு அந்த சந்தேகம் வருது. இல்லனா இப்படி கூட இருக்கலாம், ஓடிரு இவனுக்கு அடிச்சே உன்னை கொன்றுவானுங்கன்னு சொல்ற மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா அடமண்டா நான் ஃபேஸ் பண்ணுவேங்கிற மாதிரி ஆட்டோல திருப்பி வந்து ஏறிடும். சோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அன்வான்டடா ஒரு சீன் வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். எங்கன்னா திடீர்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு கால மாடு வந்து நிக்கும். அந்த கால மாடை யாராவது துரத்தி விட்டா தான் அந்த ரோடு கிளீன் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த கால மாடை யாருமே துரத்த முடியாது. பக்கத்துல போனா முட்டை வரும், எல்லாரையும் முட்டை வரும். ஆனா அந்த கால மாடு அங்கிருந்து நகர்றதுக்கு கால மாடு மேல ஒரு காக்கா அசால்ட்டா வந்து உட்காந்து போகும். அதுவும் திமிழ் மேலேயே வந்து உட்காந்து போகும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இங்க பாருங்க இது ஒரு கால மாடு, இது அடக்கவே முடியாதுதான். ஆனா அந்த கால மாடுமே யாருக்கிட்ட எப்படி இருக்கணுங்கிறது அதுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி குழந்தை ஓடி வந்து ஏன்டா இங்க வந்து நின்னு கூட்டிட்டு போகும். அசால்ட்டா குழந்தை மாதிரி அந்த கால மாடு போகும். அப்போ அடமண்டா இருக்கிற அடக்கவே முடியாத ஒரு கால கூட யாருக்கிட்ட அடங்கணுங்கிறது அதுக்கு தெரியுங்கிற மாதிரி தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த சேவலுக்குமே இந்த பொண்ணுக்குமே ஒரு சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி வச்சதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். காலை அத்துக்கிட்டு போறது, ஓடுனாலும் வந்து பிடிச்சி இவங்க பண்றது. இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே கதை முடிஞ்சு போச்சு. நீ வந்து லவ் பண்ற, நீ வந்து இந்த கழுத்தை அத்துக்கிட்டு ஓடணும்னு நினைக்கிற, ஓட முடியும், ஓடுனாலும் நீ மாட்டிப்ப அப்படிங்கறது அந்த சேவல்லையே கன்வே பண்ணிட்டாங்க. அந்த சேவல் அப்படிதான் கட்டி போட்டிருப்பாங்க. அது ரொம்ப நேரம் அந்த கயிறு அத்துட்டு போகணும்னு நினைக்கும், கயிறையும் அத்துட்டு போக ட்ரை பண்ணும், போனாலும் புடிச்சு போடுவானுங்க. அப்படிதான் இந்த பொண்ணோட அந்த வாழ்க்கை அந்த வீட்டுக்குள்ள மாட்டி இருக்கு அப்படிங்கறத சொல்லாம சொல்ற விதம். சரி ஓகே, இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதெல்லாம் நடக்கிறத பார்த்து எண்ட்ல கிளைமேக்ஸ் இல்லாம ஏன் முடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளைமேக்ஸ் வரும்போது இந்த பொண்ணுக்கு வந்து இந்த லவ் எல்லாம் இல்ல, செய்வனதான், அதை எடுத்துட்டு அந்த பொண்ணு மாறிடும்னு சொல்லி தானே வர்றாங்க. ஆனா அங்க போனா ஒரு கணவன் மனைவி 2 பேர் நின்று அந்த மனைவிக்கு அந்த வைத்தியம் பண்ணி செய்வனை எடுக்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில செயல்கள் நடக்குது. அந்த சாமியார் பண்றாரு, அதை வந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து அதை பாக்குறப்ப அவருக்கு என்ன தோணி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடந்த நிகழ்வுகள்லாம் அடிச்சும் பார்த்தாச்சு, ஸ்டப்பனா இருக்கா, லவ் தான் பண்றான்னு தெரியுது, அந்த லவ் பண்றவ வந்து நம்மள எல்லாம் வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, ஆனா பாட்டு பாடுறா, சாமி கும்பிடுறா, அந்த குழந்தைய பார்த்து சிரிச்சுக்கிறா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, அவங்க அம்மா போன்னு சொன்னாலும் போகாம வந்து ஏறி உட்கார்றா. அப்போ எவ்வளவு ஒரு முடிவா இருக்கிறா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அந்த ஹீரோக்கு ஏற்பட்டிருக்கலாம். அந்த இடத்துல 2-3 கதையா நம்ம சொல்லலாம். ஒண்ணு, இப்ப புருஷன் வந்தும் அந்த பொண்ணு வந்து அப்படியே இருக்கே, அந்த பொண்ணுக்கு செய்வனை எடுக்கிறாங்க, இன்னொருத்தருக்கு நடந்தது சொல்றேன். அதை பார்த்து இப்போ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நாளைக்கு இவ நம்ம கூட நல்லா நிம்மதியா இருப்பாளா கேட்டா இல்ல, இப்படிதானே இருப்பா, இதே மாதிரிதான் நம்மளும் செய்வனை எடுத்துட்டு இருப்போமோ, காலங்காலத்துக்கு நெவர் லாங் வந்து நிக்காத ஒரு ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கலாம். இல்ல வந்து இந்த பிரெக்னன்சி அதெல்லாம் சொன்னால கண்டுபிடிச்சு அவர் வந்து குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே முட்டா பயலுக்கு தான் அந்த பொண்ணை தவிர. அப்போ அந்த முட்டா பயல்களே கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஆளா பாண்டி அந்த ஹீரோ இருக்கிறாருன்னா, ஏன்னா அந்த பொண்ணை வந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் யோசிக்கிற அளவுக்கு திறமை இருக்கிற மூளை இருக்கிற ஒரு ஆளு, இதையும் கண்டிப்பா கன்ஃபியூஷன் ஏற்பட்டு யோசிச்சிருப்பாருங்கிறதா இந்த கதை முடியுது. சோ கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா இதை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, கிளைமேக்ஸ் கண்டிப்பா அந்த பொண்ணு கொட்டுக்காளி, அது வந்து அடங்காது, அது மாறாது, அது தெளிவா அவங்களோட முடிவுல அவங்க கரெக்டா இருப்பாங்க. அந்த கன்ஃபியூஷன்ல அந்த பொண்ணை வாழ விடுறாரா இல்ல அழிக்கிறாராங்கிறது அது பாண்டி தான் வந்து முடிவு பண்ணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கதையா பார்க்கும்போது பாண்டி விட்டுருவாரு. ஏன்னா இந்த பொண்ணு லவ் பண்ணல, பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றத நம்புறதுனாலதான் பேய்க்கு ஓட்டுறது கூட்டு வந்திருக்காரு. ஆனா இங்க வர்ற வழியிலேயே இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தெரியுது இந்த பொண்ணுக்கு பேயெல்லாம் பிடிக்கல, அந்த பையனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ இங்க பேய் ஓட்டி ஒரு பிரயோஜனம் இல்ல, அந்த பொண்ணு சந்தோஷமா விடுறதுதான் கரெக்ட் அப்படின்னு முடிவு பண்ணி விட்டுருப்பாருங்கிறதா என்னோட சொல்யூஷன். சோ இதுதான் வந்து இப்படிதான் இருந்திருக்கும். இந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த படம் புரியும். பார்த்துட்டு வந்தவங்களுக்கும் இப்ப நான் சொன்னது புரிஞ்சிருச்சா அப்படின்னு பாருங்க. வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா
இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மேபி நான் சொன்ன விதம் தப்பா கூட இருக்கலாம், டைரக்டர் வேற ஆங்கிள் கூட எடுத்திருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, வேற ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிவ்யூவா நம்ம சேனல்ல கொடுக்க போறது கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு சக மனுஷன் நார்மலா ஒரு தேர்ட் பர்சன் ஒரு மிடில் கிளாஸ் ஐடியால இருந்து எப்படி யோசிப்பானோ அந்த ஆங்கிள் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இந்த சேனல்ல போடப்படும். அது டிராவலா இருக்கட்டும், மூவியா இருக்கட்டும், இல்ல லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட அன்பு ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். டாடா.